வாக்கி டாக்கியில் வந்த செய்தி அரவிந்தின் காதுகளில் இடி போல இறங்கியது. சுரேஷின் கைகளில் விலங்கு மாட்டப்பட்டுக் கொண்டிருக்க அரவிந்த் அவனது சட்டை காலரை பிடித்து உலுக்கினான். சுரேஷ், உண்மையை சொல். நீ மட்டும்தான் இந்த கொலையாளி என்று நினைத்தேன். அங்கே டாக்டர் ஆகாஷின் அறையில் இருப்பது யார்? அரவிந்தின் குரலில் கோபம் கொப்பளித்தது. சுரேஷ் கலகலவென்று பைத்தியக்காரத்தனமாக சிரித்தான். நான் தான் சொன்னேனே சார், என் அண்ணன் விக்ரம் செத்துட்டான். ஆனா அவனோட ஆன்மா இன்னும் பழிவாங்க துடிச்சிட்டு இருக்கு. இந்த சுரேஷ் வெறும் ஆரம்பந்தான் சார். அசல் ஆட்டம் அங்கே நடக்குது. அரவிந்த் அவனிடம் பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. இவனை லாக்கப்பில் போடுங்க என்று கத்திவிட்டு தனது ஜீப்பை நோக்கி ஓடினான். டாக்டர் ஆகாஷ் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த சேஃப் ஹவுஸ் அங்கிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. அரவிந்த் மழையையும் பொருட்படுத்தாமல் ஜீப்பை அதிவேகமாக செலுத்தினான். அவனது துப்பறிய மூளை தீவிரமாக யோசித்தது. விக்ரம் இறந்து விட்டான் என்றால் சுரேஷை தவிர இந்த மருத்துவ குழுவின் மீது வன்மம் கொண்ட மற்றொரு நபர் யார்? அரவிந்த் அந்த ரகசிய வீட்டை அறிந்தபோது அங்கே பாதுகாப்புக்கு நின்றிருந்த காவலர்கள் பதற்றத்துடன் நின்று கொண்டிருந்தனர். என்ன நடந்தது? அரவிந்த் ஓடிச் சென்று கேட்டான். சார், டாக்டர் ஆகாஷ் உள்ளே போனார். கதவை நாங்க தான் பூட்டினோம். வெளியே துப்பாக்கியோட நாங்க 4 பேர் நிக்கிறோம். ஜன்னல் எல்லாமே இரும்பு கிரில் போடப்பட்டது. யாரும் உள்ளே போக வாய்ப்பே இல்ல. ஆனா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உள்ளே இருந்து டாக்டர் அலறற சத்தம் கேட்டுச்சு சார் என்றான் ஒரு காவலன். கதவை உடைங்க, அரவிந்த் உத்தரவிட்டான். காவலர்கள் இரும்பு கம்பியால் கதவை பலமாக தாக்கினர். சத்தத்துடன் கதவு உடைந்து உள்ளே விழுந்தது. அரவிந்த் துப்பாக்கியை நீட்டியபடி உள்ளே நுழைந்தான். அறைக்குள் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. ஆனால் அங்கே கண்ட காட்சி சுற்றிலும் நின்ற காவலர்களை கதற வைத்தது. டாக்டர் ஆகாஷ் தரையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்தார். அவரது கழுத்து கொடூரமாக அறுக்கப்பட்டிருந்தது. துடிதுடித்து அவர் உயிர் பிரிந்திருந்தது அப்பட்டமாக தெரிந்தது. சுவரில் அதே இரத்த குறியீடு. தலைகீழ் முக்கோணமும் அதன் நடுவில் ஒரு கண்ணும் புதிதாக வரையப்பட்டிருந்தது. அரவிந்த் அறையை சுற்றிலும் பார்த்தான். ஜன்னல்கள் அனைத்தும் உள்ளே இருந்து பூட்டப்பட்டிருந்தன. ஏசி வெண்ட் மனிதர்கள் நுழைய முடியாத அளவுக்கு சிறியது. பூட்டிய அறைக்குள் கொலை நடந்துள்ளது. கொலையாளி எப்படி உள்ளே வந்தான்? எப்படி வெளியே போனான்? அரவிந்த் டாக்டரின் உடலின் அருகே அமர்ந்து பரிசோதித்தான். ரத்தம் இன்னும் சூடாக இருந்தது. கொலை நடந்து சில நிமிடங்கள் தான் ஆகியிருக்க வேண்டும். அப்போது அவனது கூர்மையான கண்கள் டாக்டரின் கையில் இறுக்கமாக மூடப்பட்டிருந்த ஒரு காகிதத்தை கவனித்தன. அரவிந்த் மெதுவாக டாக்டரின் விரல்களை விலக்கி அந்த காகிதத்தை எடுத்தான். அது ஒரு பழைய புகைப்படத்தின் துண்டு. அந்த புகைப்படத்தில் 3 பேர் இருந்தனர். ஒருவர் இளம் வயது டாக்டர் ஆகாஷ், இன்னொருவர் ரம்யா. 3வது நபரின் முகம் கிழிக்கப்பட்டிருந்தது. 3வது நபர்? அரவிந்த் முணுமுணுத்தான். ஆகாஷ் சாகும்போது சொன்னது நினைவுக்கு வந்தது. நாங்கள் ஒரு மருத்துவ குழுவாக செயல்பட்டோம். நானும் ரம்யாவும் இன்னும் 3 பேரும். அப்படியென்றால் இந்த மருந்து பரிசோதனையில் சம்பந்தப்பட்ட மற்ற 2 யார்? அவர்கள் எங்கே? திடீரென்று அரவிந்திற்கு ஒரு பொறி தட்டியது. இந்த அறைக்குள் யாரும் வரவில்லை, யாரும் வெளியே போகவும் இல்லை என்றால் கொலை எப்படி நடந்தது? அரவிந்த் தரையை உற்று பார்த்தான். அங்கே ஒரு சிறிய இன்சுலின் சிரஞ்ச் கிடந்தது. அதில் ஏதோ ஒரு வெளிர் நீல நிற திரவம் லேசாக ஒட்டியிருந்தது. இது கொலை இல்லை, தற்கொலையா? ஒரு காவலன் கேட்டான். இல்லை, அரவிந்த் சிரிஞ்சை ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டபடி சொன்னான். இது ஒரு திட்டமிட்ட படுகொலை. கொலையாளி இந்த அறைக்குள் வரவே இல்லை. அவன் டாக்டரின் மனதோடு விளையாடியிருக்கிறான். அரவிந்த் உடனே தடயவியல் ஆய்வகத்திற்கு போன் செய்து அந்த சிரிஞ்சில் இருந்த திரவத்தை ஆராயச் சொன்னான். 1 மணி நேரத்தில் முடிவு வந்தது. சார், அது சாதாரண மருந்து இல்லை. அது புரோட்டோஎக்ஸ் மருந்தின் மிக வீரியமான வடிவம். அதை உடலில் செலுத்தினால் அடுத்த சில நிமிடங்களில் மனித மூளையில் கடுமையான மாயத் தோற்றங்கள் ஏற்படும். அவர்கள் தங்களுக்கு தாங்களே தீங்கு விளைவித்துக் கொள்வார்கள் என்றார் லேப் அதிகாரி. அரவிந்திற்கு இப்போது புதிரின் விடை கிடைக்கத் தொடங்கியது. டாக்டர் ஆகாஷிற்கு யாரோ இந்த மருந்தை முன்கூட்டியே கொடுத்திருக்கிறார்கள். சுரேஷ் பிடிபட்ட செய்தி தெரிந்ததும் பயத்திலிருந்த ஆகாஷிற்கு அந்த மருந்தின் வீரியம் தலைக்கேறியுள்ளது. அறைக்குள் விக்ரமின் ஆவி வருவது போல மாயத்தோற்றம் ஏற்பட்டு அவரே தன் கழுத்தை அறுத்துக் கொண்டிருக்கிறார். சுவரில் இருக்கும் குறியீடும் அவரே வரைந்ததுதான். ஆனால் கேள்வி இதுதான், இந்த புரோட்டோஎக்ஸ் மருந்து சுரேஷிற்கு எப்படி கிடைத்தது? விக்ரமின் தம்பியான சுரேஷ் வெறும் ஏமாற்று பேர்வழி. அவனுக்கு இந்த மருந்தை செய்ய தெரியாது. அப்படியென்றால் இந்த விளையாட்டை பின்னாலிருந்து இயக்கும் மாஸ்டர் மைண்ட் வேறு யாரோ ஒருவன். அந்த மருத்துவக் குழுவில் இருந்த 3வது நபர்
அரவிந்த் கிழிக்கப்பட்ட அந்த புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு நகரின் பழைய மருத்துவக் கல்லூரி ஆவண காப்பகத்திற்குச் சென்றான். 5 வருடங்களுக்கு முந்தைய மருத்துவ பதிவுகளை புரட்டினான். நீண்ட தேடலுக்கு பிறகு அந்த புரோட்டோ எக்ஸ் திட்டத்தில் பணிபுரிந்த 5 பேரின் முழு பட்டியலும் அவனுக்கு கிடைத்தது. டாக்டர் ஆகாஷ் இறந்துவிட்டார். ரம்யா இறந்துவிட்டாள். சுரேஷ் கைது செய்யப்பட்டுள்ளான். விக்ரமின் தம்பி டாக்டர் ஜீவா, டாக்டர் மேகனா. இதில் டாக்டர் ஜீவா 2 வருடங்களுக்கு முன்பே ஒரு விபத்தில் இறந்துவிட்டதாக பதிவாகியிருந்தது. அப்படியென்றால் இப்போது எஞ்சியிருப்பது ஒரே ஒருவர்தான், டாக்டர் மேகனா. அரவிந்த் அவசர அவசரமாக மேகனாவின் முகவரியை தேடி எடுத்தான். அவள் நகரின் ஒதுக்குப்புறமான ஒரு மனநல மருத்துவமனையை நடத்தி வருகிறாள். அதே நேரத்தில் அரவிந்தின் மொபைல் போனுக்கு ஒரு SMS வந்தது. அது ஒரு புதிய எண்ணிலிருந்து வந்திருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, அரவிந்த், நீ புத்திசாலிதான். பூட்டிய அறையின் மர்மத்தை கண்டுபிடித்து விட்டாய். ஆனால் அடுத்த 30 நிமிடங்களில் டாக்டர் மேகனாவின் அத்தியாயமும் முடியப் போகிறது. உன்னால் முடிந்தால் காப்பாற்றிக்கொள். கடிகாரத்தின் முட்கள் நள்ளிரவு 1:30 மணியை காட்டின. மழையின் வேகம் மீண்டும் அதிகரித்தது. கொலையாளியின் இறுதி ஆட்டத்தை நோக்கி அரவிந்தின் ஜீப் பறந்தது. அடுத்த திகில் பகுதியை காண மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.